அம்மா என்னம்மா இது வெயில் இப்படி சுட்டரிக்குது. இந்த வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா. ரொம்ப ஹீட் ஆகுது பாடி. ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்காமா? அப்படியா ஜாக்கி, நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்த வாட்டர் மெலன் இருக்குது ஜாக்கி, அதை வேணால் கட் பண்ணி சாப்பிடு, இல்லை உனக்கு விருப்பம் போல் ஜூஸ் போட்டுக்கிட்ட குடி. எடுத்துகிட்டு வரவா? என்னது ஆண்டி, வீட்டில் வாட்டர் மெலன் இருக்கா? ஜூஸ் எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஜாக்கி. என்கிட்ட இந்த வாட்டர் மெலன் சொன்னது ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அதை பண்ணலாம், இன்னைக்கு ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். ஆண்டி, நீங்கள் ஃபுல்லாக வாட்டர் மெலனை கட் பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு எனக்கு அந்த ஓடு மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் கொடுங்க ஆண்டி. மாயா, என்ன உளர்ற? வெறும் ஓடை வச்சு என்ன பண்ண போற? சாப்பிட்றதுக்கு பழம் தானே முக்கியம். ரோசி, உனக்கு சொன்னா புரியாது, நான் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஆண்டி, எனக்கு அந்த ஓடு மட்டும் கொடுங்க ஆண்டி. சரிம்மா, ஏதோ கேட்குற, எடுத்துகிட்டு வரேன். இந்தா, நீ கேட்ட மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்துகிட்டு ஓட கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? ஆண்டி, இப்போ இந்த பவுல் மாதிரி இருக்குல்ல, இது பார்க்கறதுக்கு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி இதில் நல்லா குதிச்சு குதிச்சு எல்லாரும் விளையாண்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீ சொல்கிறது புதுசாக இருக்கு மாயா. என்ன பண்ண போகிற? தண்ணி ஊற்றி எப்படி நீங்கள் விளையாடுறீங்க நான் பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள் தான் ஆண்டி. இது மாதிரி அந்த வாட்டர் மெலனில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நிரப்பிக்கலாம். இதில் நல்லா குதிச்சு குதிச்சு விளையாண்டோம்னா நல்லா என்கேஜிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். மாயா, எனக்கு ஒரு ஐடியா. வெறும் தண்ணி ஊற்றினால எம்டியாக இருக்குது. இதில் கலர் பவுடர் ஏதாவது ஆட் பண்ணலாமா? எங்கள் வீட்டில் கேசரி பவுடர் இருக்குது, ரெட் கலர். அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதை ஆட் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கேசரி பவுடர் சுட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இதை போட்டோன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும், வாட்டர் மெலன் கலரில். அட, சூப்பர் ஐடியா ரோசி. ஆனால் ஸ்கை ப்ளூ கலர் போட்டிருந்தா இன்னும் நேச்சுரலாக ஸ்விம்மிங் பூல் எஃபெக்டில் வந்திருக்கும். பட் பரவாயில்ல, இந்த ரெட் கலரும் சூப்பராக தான் இருக்குது. சூப்பராக நமக்கு ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் இதில் குதிச்சு விளையாடலாம் ஜாலியா. ரோசி, நீ சொன்ன மாதிரி நேச்சுரல் வாட்டர் மெலன் எஃபெக்ட்ல சூப்பராக இருக்கு ஸ்விம்மிங் பூல். வாங்க எல்லாரும் விளையாடலாம். விஜய், நான் தான் ஃபர்ஸ்ட் இறங்குவேன், அதுக்கப்புறம் நீ இறங்கிக்கோ. ஏய் மாயா, கொடுத்த ஐடியா உண்மையாவே செம்மையா இருக்குப்பா. செம்ம கூலிங்கா, செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. இந்த சம்மருக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஐடியா. நான் தான் ஐடியாவே கொடுத்தது. ஆனா என்னை விட்டுட்டு மீனு நீ ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டியா? இரு, நானும் வரேன். அபி, நீயும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. ஜாக்கி, விஜய், ரோசி எல்லாரும் வாங்க. ஏய் மீனு, சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இப்படி தண்ணி எல்லாம் எடுத்து மேல மேல ஊத்திக்கிட்டு இருக்க? பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. போதும், சும்மா இரு மீனு. என்னது சும்மா இருக்கிறதா? சும்மா இருந்தா எப்படி ஜாலியா இருக்கும்? இந்த மாதிரி தண்ணி எல்லாம் மேல மேல ஊத்திக்கிட்டாதான் ஃபன்னா ஜாலியா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊத்திக்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டாதான் சூப்பரா இருக்கும். கைஸ், நீங்க விளையாடுறத பார்த்தா எனக்கும் ஜாலியா இருக்கு. நானும் வரேன்ப்பா. என் மேலையும் தண்ணி எல்லாம் ஊத்துங்க. ஜாக்கி, விஜய், என்ன ரெண்டு பேரும் வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களும் வந்து குளிக்கலாம்ல. ரோசி, நாங்கெல்லாம் ஒரிஜினல் ஸ்விம்மிங் பூலெல்லாம் டைவ் அடிப்போம். இதெல்லாம் சும்மா ஜுஜிபி எங்களுக்கு. விஜய், நீ மாறவே இல்லை விஜய். வாய் அடிக்கிறதுல ஒன்ன மிஞ்ச ஆளே இல்லை. ஒழுங்கா வந்து எங்களோட குடியில உள்ள இழுத்து போட்டுருவேன். ஏய் வேணாம்ப்பா, சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் வரல, என்னை விட்டுருங்கப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ வந்துதான் ஆகணும். வா. இதெல்லாம் டூ மச் அபி. நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்படி வலுக்கட்டாயமா இழுத்து போட்டா எப்படி? சரி, ஓகே, இதுவும் ஜாலியா நல்லா ஜிலு ஜிலுன்னு குளு குளுன்னு சூப்பரா தான் இருக்கு. ஏய், நீங்களாம் நல்லா தண்ணி ஊற்றி விளையாண்டீங்களா? அதே மாதிரி என் மேலேயும் ஊற்றுங்கப்பா. தண்ணி ஊற்றினா இன்னும் நல்லா கூலிங்காக ஜிலு ஜிலுன்னு இருக்கும்ல. சே, எனக்கு தான் கோல்டு வந்து காரியத்தை கெடுத்துச்சு. இல்லைன்னா நானும் உங்களோட குளிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஜாக்கி, உன்னோட எப்போயுமே காமெடி தான். இந்த சம்மர்லேயும் உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் கோல்டு பிடிக்குமோ தெரியலை. இதில் வாட்டர் மெலன் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸு, அது இதுன்னு வேற அம்மாட்ட கேட்குற. விஜய், என்ன நக்கலா? என் நிலமெல்லாம் உனக்கு புரியாது. உனக்குன்னு வந்தாதான் புரியும். ஏய், ஸ்டாப் இட் விஜய். ஜாக்கியே குளிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ வேற. நான் போய் ஜாக்கிக்கு கம்பெனி கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல மாயா. எனக்காக நீ எதுக்கு என்ஜாய் பண்ணுறதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நீ நல்லா என்ஜாய் பண்ணு. நெக்ஸ்ட் டைம் நான் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்.